எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரவாயில்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம், ரட்சிக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம். ரட்சிக்கப்பட்டதுன்னா என்ன தெரியுமா? இப்ப நம்ம விடுதலை கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுத்தாச்சு. என்னது? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ரெண்டாவது ஆவியான சொல்லிக்கிற ஏசுனா சொல்லிக்கிற ஆவியில பெறவில்லைன்னா, ஆமா, ஆவியில பெறவில்லைன்னா பரலோகம் வைக்க முடியும். பரிசுத்தாவி பெற்றுச்சு. ஞாயிற்றுக்கிழமை டெய்லி என்ன செய்யறோம்? சர்ச்சைக்கு வர்றோம். நம்மளுக்கு உண்டானதுல காணிக்க போடுறோம், தசம பாகம் போடுறோம். மனுஷா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுல நமக்கு ஆண்டவருக்காக செய்யணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு மெயினாக தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. எதாவது நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அபிஷேகம் பண்ணிருக்கீங்களா? அபிஷேகம் நல்லா இருக்கீங்களா? சோதனை நல்லா இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமாம், அவ்வளோதான். இதான் நல்லா புரிஞ்சுகளுக்கு அன்பானவர்களே. ஆமாம், நல்ல இல்லை. இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்தவன் ஆகிறது கிடையாது. அது அந்நிய பேசுனவெல்லாம் உடனே எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. இதில் காணிக்கப்பட்டியில் தசம பாகம் போட்ட உடனே கிறிஸ்தவன் கிடையாது. காணிக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன்னா யாரு? கிறிஸ்தவன்னா யாரு? யோவான் சாணம் என்ன சொல்லியிருக்கிறாரு? இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க அதான் பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பவுல் சொல்றது நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். எங்களோட பேசுங்கப்பா. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நம்ம நார்மலா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது நமக்கு சில நேரத்தில் நமக்கு ஒன்றும் புரியாது. அப்படிதானே? இப்ப ஆவியான நம்மளை விளக்கும் பொழுது நமக்கு தெரியும். முதலாவது என்ன போட்டுக்குதுன்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இப்ப நம்ம பாவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? செஞ்சுக்கிட்டே இருக்குது. எடுத்த உடனே கறி வாங்கிட்டு வந்திருக்கோம், உடனே கறி குழம்பு டவா அப்படிலாம் வராது. அது நழுவணும், மசால் பண்ணணும், வேக வைக்கணும். இதெல்லாம் நிறைய செஞ்ச பிறகுதான் அந்த பிளேட்டுக்கு வரும். அங்க உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு நமக்கு வரும். நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இப்ப நம்ம பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சா? பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? நமக்கு அந்த 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 ஒரு நிச்சயம் வரணும். என்ன வரணும்? அந்த நிச்சயம் வரணும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஞானஸ்தானம் எடுங்கள். அந்நிய பாஷை பேசுங்கள், ஊழியக்காரர்களை தாங்குங்கள், ஊழியர்களை தாங்குங்கள், பாவத்தை நிறைவேற்றலாம். என்னன்னா, 4 பேர் நிறைய பேர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த லாக்டவுன்ல இவன் சோறு போட்டதுனால நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொட்டணம் போட்டோன்னு உலகம் தோன்றதுல இருந்து உலகத்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பயங்கரமான காரியம் இல்லை? பயங்கரமான காரியம். நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறான், கேரளா அரசு சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதுல ஒரு விளம்பரமே கிடையாது. என்ன கிடையாது? ஒரு பாருங்க, இந்த பையன் பாருங்க, ஒரு இந்த கிறிஸ்தவன் தான் மனம் திரும்பணும். என்ன திரும்பணும்? கிறிஸ்தவன் மனம் திரும்பணும். அங்க அரசாங்கமே எந்த விதமான விளம்பரமும் என்ன கிடையவே கிடையாது. ஆமா, ஆனா நம்மால விளம்பரத்துக்காகவே சோறு போறோம். என்ன சொல்ற? எங்கேயோ இருக்கிறான். எனக்கெல்லாம் ஒரு ஆள் தெரியும். அவன் ஊழியக்காரனா இல்லைன்னா வேற என்னன்னு தெரியும். விளம்பரத்தை பார்த்தியான்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்பி. யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? வேதம் சொல்றாரா? யார் சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீங்கள் என்ன செய்யுங்க? இப்ப நீங்க குணப்படுத்தீங்களா? இல்லையா? உங்கள் டாக்ஸ் ரேட்ல வாங்க. குணப்பட்டாதான் என்ன வரும்? மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதல் வந்தா தான் பாவ நிவர்த்தி செய்யும். சரி, இப்படி இருந்து போவோம். பாவ நிவர்த்தி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். 3வது குணப்படணும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ யாருமே எனக்கு தெரிஞ்சு மனம் திரும்பின மாதிரி தெரியல. இவன் எத்தனையோ நாள் உபவாசம் போட்டிருக்கான், இன்னமும் எரிச்சு போகவே மாட்டேங்குது. ஒரு தாழ்மை வரல. பேதுரு சொல்றாரு, உங்க இடத்துல கேட்கிறவங்களுக்கு தாழ்மையோடும் வணக்கத்தோடும் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க.
நீங்க கிறிஸ்தவன் சொன்னா பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் வெள்ளச்சட்டை போடுறதும் இது ஒரு சென்டிமெண்டல் ஆயிட்டாங்க. ஆண்டவர் அதுக்காக நான் அதை செய்யுங்கன்னு சொல்லல. மனம் திரும்புதல் முக்கியமானது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மனம் திரும்பினாதான் உங்க பாவம் என்ன செய்யும்? நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க மனம் திரும்ப திரும்ப தான் உங்களுடைய செஞ்ச ஞானசத்தை, ஐயோ என் பாவம் சோமனி பாவம்ல எல்லாம் செஞ்சுட்டீங்களா, சரி ரைட் ஞானசம் எடுத்துறீங்க, பாவம் பத்தி எங்க போகுது? எங்க போகுது? எங்கேயுமே போகாது. நீங்க மன்னிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன்னிக்கப்படும். எடுத்த நேரம் இல்லை. அவன் 1 லட்சம் உனக்கு மன்னிச்சான். இவன் 2000 ரூபாய அவனுக்கு மனசார என்ன செய்ய மாட்டேன்ட்டான், மன்னிக்க மாட்டேன்ட்டான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவனுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. இவன் இவனுக்கு மன்னிக்காததுனால திருப்பி அந்த பாவம் எங்க வந்துருச்சு? அந்த கடினமா வந்துருச்சு. இப்ப நீங்க மனசார மன்னிக்கிறீங்களா? மனசார மன்னிக்கிறீங்க. கிறிஸ்து எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அது போல நம்ம கிறிஸ்து எப்படி வாழ்றாரோ அப்படிதான் நான் என்ன செய்வேன்? நான் வாழணும். கிறிஸ்து வாழ்றத போல என்ன ஒரு காரியம்னா, கிறிஸ்து எப்படி வாழ்றாரோ நான் அப்படிதான் என்ன செய்வேன்? The disciples way. கிறிஸ்து எப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நீங்களா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தேவைன்னா மனம் திரும்புதல். என்ன தேவை? மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானகன் இயேசுநாதருக்கு முன்னாடி வந்தாரு. ஒரு முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? மனம் திரும்ப. என்ன தெரியாத பிரசங்கம். எடுத்து சீக்கிரம் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆயத்தப்படுத்துங்கள், மனம் திரும்புங்கள். மத்தேயு என்ன செய்யணுமா? அவர் மொத்த ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னதான் சொல்றாரு? யூதர்கள் என்ன செய்கிறீங்க? மனம் திரும்புங்க. மனம் திரும்பின கையோட அப்படியே வந்து போய் செஞ்சுட்டு போங்க. சாப்பிட்ட கையோட என்ன செஞ்சுட்டு போங்க? அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனம் திரும்பினதோட என்ன செய்யணும்னா 8வது வசனத்தை வாசிங்க. என்னது? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற. இப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்தாவை பெற்றுட்டீங்க, 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, இன்னும் பாரம்பரியமா எங்க தாத்தா காலத்துல இருந்து கதையே. நீ மனம் திரும்பி இருக்கிறியா? முதல்ல நீங்க தூரம் போட்டு 40 வருஷம் விசுவாசி, 45. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா நீ போவியா? டெய்லி நம்மளை என்ன கண்காணிச்சுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வருகன்னுக்கிட்டேன். மத்தியானம் 12 மணிக்கு ஆண்டோடைய ரகசிய வருகை வருது. இன்னும் நிறைய நடக்கல பாஸ்டர். ஏமாந்து போயிடக்கூடாது. எது நடந்துச்சு எது நடக்கணும் நமக்கு என்ன தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. அவர் ஒரு கால்குலேட் வச்சிருப்பாரு. நீ இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இன்னும் அந்திக்கிருச்சு, எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, எப்பன்னு தெரியல. வாசப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் வேலையிலேயே சொல்லுமா. அப்போ யோவான் ஸ்நானனுடைய சுவிசேஷத்தினுடைய பாணி என்னன்னா மனம் திரும்புங்க. 2வது காரியம்னா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்க. அப்ப இயேசுநாதர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் ஃபர்ஸ்ட் 4:17 ஒருத்த வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். அதே தான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். இயேசு பிரசங்கம் பண்றது. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு பேசிக்கு என்ன செய்ய சொல்ற? என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்ப சொல்றான் அவன் தான் நல்ல ஊழியக்காரன். எல்லாரும் நல்ல சொல்லுவாங்க. இதுதான் அப்படித்தானே அதில் போட்டிருக்குது. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்க. இயேசுநாதர் முதல் எடுத்தவொடனே என்னதான் சொல்றாரு? மனம் திரும்புங்கள். எப்படி இருக்குது? சரி ரைட். இவருடைய பேசிக்கல இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருக்கிறாங்க? வாசிங்க, சீக்கிரம் எடுக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2:30. அவன் தீர்க்கதரிசியா இருந்து 2:38. சீக்கிரம். பேதுரு அவர்களை நோக்கி, ஜனங்களை பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கேட்டு. முதல் என்னதான்? அப்புறம் தான் என்னது? ஞானஸ்நானம். அப்புறம் தான் அப்பம் பிக்கிறது, அப்பதான் சபைக்குள்ள சேர்க்கிறது. ஆனா இன்னைக்கு மனமே திரும்பல,
நீ ஃபுல்லா தீர்க்க தரிசி. நிறைய பேர் நீங்க தீர்க்க தரிசி சொல்லி இருக்கலாம். விசுவாசிகள் நிறைய பேர். முதலாவது நீ மனம் திரும்பு. என்ன செய்ய? மனம் திரும்பு. மனம் திரும்பு. மனம் திரும்பு. வெகிலமெண்ட் இஸ் a blessing. மனம் திரும்பு. வெகிலமெண்ட். அப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னது ஃபர்ஸ்ட் என்னது? மனம் திரும்புங்க, கணக்கு போடுங்க. இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணது மனம் திரும்புங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல கொரோனா வந்திருக்கிற காலத்துல முழு கிறிஸ்தவனும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். முழு கிறிஸ்தவனும் ஊழியக்காரனும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனசு திரும்பணும். மனம் திரும்புங்க பாசத்தை படிச்சுட்டா அப்படியா, நான் நல்ல வேலை, நான் இப்படிதான் இருந்தேன், இப்ப நான் தான் திரும்பிக்கிறேன். இது ஆள் திரும்புறது. நீ உண்மையா உன் சுபாவத்துல இருந்து, உன் கிரிகைகள்ல இருந்து, பழைய காரியங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நீ என்ன செய்ய? ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்க பூரா பழைய பாட்டு காலத்திலே இருந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? சுய ஞானத்துல, சுய திட்டத்துல இருக்கும். இப்படி செஞ்சா போதும், ஆண்டவர் கூட நடத்தினா போதும், இதுல கொஞ்சம் போட்டா போதும், கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும், கொஞ்ச நேரம் இருந்தா போனோம். ஒன்னு முழுசா கொடுக்கணும் ஆண்டவருக்கு மனம் தருவேன். அல்லேலூயா. முழுசா நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. முழுசா. ஆமென். அல்லேலூயா. அந்த செலஸ்ட் பிளெஸிங் வாசிங்க. என்னன்னா கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கேட்டபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியலையா? நேரத்தை வீணாக்குறீங்க. அதுல போட்டிருக்குது நியாயப்பிரமாணத்தின், நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அப்போ மனம் திரும்புதல்ன்றதுக்கு இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? மனம் திரும்புறதுக்கு ஏற்ற. இப்ப இவங்க என்ன பண்றது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எந்த மனுஷனையும் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, யூத ஜனங்களே நீங்க என்ன செய்யுங்க, இந்த பழி பிடியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. இயேசு தான் சொன்னாரு. ஆனா இவங்க இன்னொரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கத்தர் சொல்றான், கனி கொடுக்கணும். என்ன சொல்லணும்? என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரன் விசுவாசி யாரும் குறை சொல்லலை. என்னையும் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் தான் சொல்றேன். கனி கொடுக்குற அனுபவமே கிடையாது. அது முகத்தை பார்த்தாலே கனியே இருக்கு. முகத்தை பார்த்தாலே என்ன இருக்கு? கனியே இருக்கு. ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிக்கலாம், வாசிங்க. அப்போஸ்தலரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். கரெக்டா வாசிக்கணும், தப்பு வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. இவன் என்ன செஞ்சுட்டான்? இவன் யார் தெரியுமா? அவன் பேர் என்ன போட்டு தெரியுமா? அவன் மேல போட்டுருக்கு. அவன் ஒரு மந்திரவாதி, அப்படிதானே? இவன் என்ன செஞ்சுட்டான்? ஞானஸ்தானம் எடுத்துட்டான். என்ன செஞ்சுட்டான்? ஞானஸ்தானம். ஆனா என்ன செய்யல? என்ன செய்யல? மனம் திரும்பல. இப்ப என்ன சொல்றான்? இப்ப வாசிங்க. பாருங்க, பேதுரு சொல்றாரு, மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டா எண்ணம் மனம் திரும்பல. இவன் என்ன செய்யல? நீங்க உங்க எண்ணம் மனம் திரும்பிருந்தே எல்லாருமே நல்ல எண்ணமா. நான் காலையில இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க நல்ல அபிஷேகத்தை நினைக்கிறேன். என் எண்ணம் இன்னும் மாறல. எண்ணம் மாறி இருந்துச்சுன்னா சோத்து பட்டணத்தை கொடுத்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேன். அதுக்கு அதை கொடுக்கவே தேவை கிடையாது. என்ன கிடையாது? கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. கவர்மெண்ட் செய்யறான்னா அது உங்க விளம்பரத்துக்கு செய்யறான். ஊழியக்காரன் ஊரு பூரா டப்பா போட்டு சோறு சொல்லாத கத்தருக்கு சோறு. இன்னைக்கு அடுத்த விசுவாசி பூரா என்ன செய்ய போறாங்க? அன்னைக்கு சொன்ன மாதிரியே எல்லாரும் காசை எடுத்துட்டு வந்து ஊழியக்காரத்தை கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப்ல என்னது, நான் இந்த ஊழியத்தை போடுறது நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் மனசார செய்ய போறாங்க. ஆமா, ஊழியக்கார அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிய கத்தர் என்ன செஞ்சிருவாரு? எடுப்பி கொடுத்துருவாரு. ஆமே. வலதுகை கொடுக்கறது எனக்கு கூட தெரியக்கூடாது. செய்யறியா? நீ அப்படி காமிச்சேன்னா இந்த பூமியிலேயே உனக்கு பலன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் ஆண்டு சொல்றேன். அப்படி நீ உண்மையா மறைவா செய்யணும்னா, கத்தருக்கு உனக்கு செய்யணும்னா உனக்கு பரலோகத்துல கத்தர் வச்சிருப்பாரு. எல்லாரும் நல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் பரலோகத்துல நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இது மனம் திரும்ப வேண்டிய விஷயம். என்னது?
மனம் திரும்ப வேண்டிய. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நான் சொல்ற காரியங்களை புரிஞ்சுங்க. இன்னைக்கு யார் மனம் திரும்ப வேண்டிய? இவங்களும் அவங்களும் மனம் திரும்பல. கிறிஸ்தவன் இன்னைக்கு மனம் திரும்பணும். அதுக்கு தானே கொர்றான் பரணா என்னது கோவையா என்னது 19 கையை கழுவு கால் எது கூட்டாரு தெரியுமா? இவன் மனம் திரும்பல. வீட்டுக்கு 10 பைபிள் வச்சிருக்கிறான், அப்படிதானே? எல்லாமே தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும். வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, இவன் ஞானசானம் எடுத்தவங்க, இவன் பெரிய மந்திரவாதி, இவன் ஞானசானம் எடுத்தவன். பேதுரு சொல்றாரு, ஒருவேளை நீ மனம் திரும்பு. அப்ப என்ன ஞானசானம் எடுத்துட்டாங்க, இனிமேல் என்ன செய்ய வேண்டியது தெரியல, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா பேதுரு சொல்றாரு, நீ மனம் திரும்பு, ஒருவேளை கர்த்தர் உன் எண்ணத்தை, நீங்க என்ன சரியா, உன் எண்ணங்களை கேட்டு பாரு. சதீஷ், உன் எண்ணம் சரியா இருக்கா? எண்ணங்கள் சரி கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க ஆண்டவர்? நியாயம் சரி, எண்ணங்களை கூட என்ன செய்வாரு? இவன் கூடயே பழகுறது, உன்னை புத்தி போய் குறை சொல்றது, அவன் சபையிலே இருக்கிறது, மூளைக்காரத்தை அங்கே போய் குறை சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றும். அப்போ என்னன்னா, அன்னைக்கு யூதர்கள் சுயநீதியில இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தில் இருந்தாங்க. அவங்கள மனம் திரும்ப சொன்னாருங்க. கர்த்தர் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் மனம் திரும்பி என்ன செய்யணும்னா, கிரியை நடப்பிக்கணும். எல்லா நிலையிலேயே சொன்னோமா? மனம் திரும்புதுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? மனம் திரும்புதுன்னா வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் சொல்றோம், உங்க எண்ணம் சரியில்லை. தான் பவுல் சொல்றாரு, எங்கள் எண்ணங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்துகிறோம். செதற விடக்கூடாது. இந்த வாலிப வயசுல எல்லாம் அப்படியே பறக்க விடக்கூடாது. பொம்பளை ஆம்பளை எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்க கூடாது. அப்படியே பறக்க வச்சு அவன் ஏற்று உட்கார வச்சு கூட்டிட்டு போய் எங்காச்சும் கொண்டு போய் தவிர்த்து விட்டுருவான். அப்படி நல்லா வளர்த்துருப்பான், தாய் நல்லா வளர்த்துருப்பா. எங்கேயோ போய் வீணா போயிருந்து கேட்டீங்க பொம்பளை பிள்ளைங்க பையங்க, அப்படிதானே? எங்கேயோ போய் அவங்க அப்பைய நல்லா வளர்த்துருப்பான், தாய் நல்லா வளர்த்துருப்பா, நல்லா படிக்க வச்சிருப்பான். எவ்வளோ ஒரு தருதலையோ, எங்கேயோ ஒரு தருதலையோ, எங்கேயோ ஒண்ணு அப்படியே மிதக்கிறது கர்த்தர் விசுவாசம், அப்படிதானே? மறுபடியும் சொல்றாரு, பவுல் நல்லா விளக்கமா மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். மனம் திரும்புங்கன்னா எப்படி மனம் திரும்புவதற்குரிய காரியம் என்னன்னா அந்த இடத்துல படுகுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு ஆள் சரியா வாசிங்க. என்னது? முன்பு தமஸ்குவிலும் அது படுகுது. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்களிலும் பின்பு புறஜாதியின் இடத்திலும் அவர் சொன்ன பவுல் சொல்றார், நான் போய் அவர்கள் நல்லா புரியுங்க, மனம் திரும்பி ஏங்க மனம் திரும்பியாச்சுங்க. இன்னைக்கு கிறிஸ்து எல்லாருமே மனம் திரும்பிங்க. நான் மனம் திரும்பி நீ ஊழிய காட்ட வந்துட்டேன். நான் குணப்பட்டிருக்கிறேனா? நான் குணப்பட்டிருக்கிறேனா? பாஸ்டர் அம்மாக்கெல்லாம் குணப்பட்டிருக்கிறாங்களா? பாஸ்டர் பிள்ளைங்கெல்லாம் குணப்பட்டிருக்குங்களா? விசுவாசிங்கெல்லாம் குணப்பட்டிருக்கிறாங்களா? கணக்கு மட்டும் சொல்றாங்க, நான் சபைக்கு வந்து 20 வருஷம் விசுவாசி, நான் தான் முன்னாடி வந்தேன். நீ குணப்பட்டு அதை பேசவே மாட்டேன். குணப்பட்டுதான் என்ன செய்ய மாட்டேன். சபைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பான், வாங்கி கொடுத்துட்டு இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன். குணப்படாதவன் தான் சொல்லுவான், குணப்படாதவன் தான் சொல்லுவான். தசம பாகம்ன்றது கர்த்தருக்கும் அவனுக்கும் உரியது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது அவனை. இதை போய் ஊருக்குள்ள சொல்ல மாட்டான். உங்க சபையில ஒருத்தர் இருந்தான், ஒரு 500 ரூபா இருப்பான், ஊரே சொல்லிட்டேன். என்ன செஞ்சுட்டான்? ஊரே சொல்லிட்டேன். கர்த்தர் விசுவாசம், நான் தசமா கொடுக்குறேன். தசா ஒரு பெரிய காரியம். கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு, நீ என்ன செய்யற? கர்த்தர் கொடுத்துருக்காங்க, அப்படிதான் சொல்றாரு. அப்ப என்ன ஒரு காரியம்னா, பவுல் சொல்றாரு, தமஸ்குவா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், யூதாவா இருக்கட்டும், புறஜாதியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, தேவனிடத்துல என்ன செய்யுங்க? மனம் திரும்பி குணப்படவும். அப்போ மனம் திரும்பி, ஒரு டாக்டர் படிச்சுட்டாங்க, 5 வருஷம் முடிச்சுட்டாங்க, அவன் அப்படியே துருன்னு இருப்பாங்க. நம்மகிட்ட பேசிட்டு வரணும்னு என்ன செய்யணும்? அப்படின்னா வாங்க சார், என்ன செய்யுது, எதுக்கு சார் வாங்க உட்காருங்க. ஏன்னா இவன் கிரியை கொண்டு என்ன செய்ய போறான்? செய்ய போறான். ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சேர்த்தீங்கன்னா ஒரு நல்லா ரிப்பேர் பார்க்குறேன் வந்தேன்னா இப்படி செய்யக்கூடாது, பரவாயில்ல நீங்க நல்லா செஞ்சுட்டீங்க. அப்போ ஒரு மனம் திரும்பின ஒரு கிறிஸ்தவன் அவன் கிரியை சூப்பரா முதல்ல போட்டுருக்கு, வசனம் போட்டுருக்குது. மனம் திரும்புதலுக்கு குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல். ஞானஸ்தானம் கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் மனம் திரும்பினா ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறது? நீங்கெல்லாம் ஆளு என்ன செய்யறாங்கன்னா, வெளிய இடத்துல இருந்து உங்க சம்பளத்துக்கு எத்தனை பேர் வச்சு கொடுங்க. இன்னைக்கு எல்ஐசியில் ஆள் சேர்க்கிற கிடையாது. எல்ஐசியில் ஆள் சேர்க்கிறியா? அவன் மனம் திரும்பி நல்ல குணம், நல்ல முதல் மனம் திரும்பி இயேசுதான் ஒரு அச்சகரு, அவர் தான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, என் கடன் நடப்பாருன்னு ஆண்டவரை சேரக்கூடாது. என் ஞானத்தின் நீங்கன்னு சொல்றேன்.
நீ ஆட்டோமேட்டிக்கா அவரை தேடிக்கிட்டே இருந்தா அவர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். முதல் சொல்லுவான், சார் எனக்கு சம்பளம் கொடுக்கும், நீ வாப்பா முதல்ல வாங்க, அப்புறம் உனக்கு வர வர உனக்கு என்ன செய்யுது, கூட்டி தருவேன் சொல்றேன்னா சொல்லலையா? அப்ப என்ன ஒரு காரியம்னா மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல் நீங்க ஆபிரகாம் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற உன் கிரியை என்ன கிடையாது. அப்ப என்ன ஒரு காரியம்னா நீங்க இந்த வரைக்கும் மனம் திரும்பி இருக்கீங்க, ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க கிரியை எப்படி இருக்குது? ரைட்டா? பண்ணி தண்ணி குழாய்க்கு போறமா, தண்ணி குடிக்கிற ஒரு அம்மா வந்து அவசரமா பண்ணி போற, எல்லா பெண்களும் தண்ணி குழாய்க்கு போனா உடனே குடிக்கணும்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவ பொம்பளை போய் அங்கேயும் போய் அவன் சண்டை போட்டானா அவன் எப்படி இருப்பான்? சில ஆள் லம்பாடியா இருக்கும், பலா சண்டை பயங்கரமா இருக்கும். நல்லா சின்ன வயசுல பாருங்க, இப்போ மண்டையெல்லாம் உடச்சு எங்க போயிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கடைசியில பார்த்தா அந்த தண்ணி சும்மா போகும். அந்த தண்ணி என்ன செய்யும்? சும்மா போயிடும். இவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அதே மாதிரி நீ கிறிஸ்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இரு. என்ன செய்ய? கிறிஸ்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இரு. அப்போ என்ன செய்யுங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தே. உங்களை நீங்க சொல்லி பாருங்க. நீங்க யார் எத்தனை வருஷம் ஆச்சோ, நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்களோ, நீங்க மனம் திரும்பி உங்க கிரியை சரியா இருந்தாச்சா இந்த 15ஆம் தேதிக்குள்ள கொரோனா நிற்கும். எல்லாரும் அலையில சொல்லு. ஆமா, நான் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, நான் மனம் திரும்பி என் கிரியை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். அப்ப ஒரு 6 காரியத்துல டக்கு சொல்றேன், வசனம் சொல்ல முடிச்சுட்டேன். அவங்க வந்து நேரம் ஆயிடுச்சு. வாசிங்க. முதலாவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்க. நீங்க மனம் திரும்பிட்டீங்க, இப்ப ரசிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனா இங்க கிரியை என்ன கிடையாது, சரி கிடையாது. அப்போ இவங்க கிரியை சரி கிடையாதுனால இவங்களை சரிப்படுத்துறதுக்காக யாராவது ஒருத்தர் கர்த்தர் ஏற்படுத்துவார், யாராவது ஒருத்தர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒரு காரியத்தை சொன்னேன், அவன் இன்னைக்கு கூட என்ன செய்யணும் வரல கிரி. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, எதை வச்சு சரி பண்ணுவாரு? கண்ணுக்கு குழம்பாத ஒரு கிருமியை வச்சு நீங்க எல்லாம் சுத்திகரிச்சுட்டு இருக்கிறது. எதுவும் சுத்திகரிக்கல, என்ன கிடையாது, ஞானஸ்தானம் சுத்திகரிக்கல, அந்நிய பாஷை சுத்திகரிக்கல, இவன் போட்ட காணிக்கை சுத்திகரிக்கல. இன்னைக்கு அங்க மட்டார் உழுந்து ஒருத்தனை செத்துக்கிட்டு இருக்கிறான். அப்பா ஏன் மனம் திரும்பல? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டா கூட இருதயம் என்ன செய்யாது, கலங்காது. துர்ச்செய்தியை கேட்டா கூட மனசு இருதயம் என்ன செய்யாதான், கலங்காது. அவன் தெளிவா இருக்கும். அவருக்குள்ள அவன் எப்படி இருப்பானா தெளிவான, அவன் கிரியை சரியா இருக்கும். அப்ப என்ன ஒரு கேட்டா வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. புறஜாதிகளுக்கு மட்டும் உங்களை ரட்சித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களை கவனிக்கிறாங்க. மேல இருக்கிற டாபிக் நம்ம நேரம் இல்லை, அந்த இடத்துல போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கிறாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சிருக்கு வாசிக்கலாம். அவர் உங்க நற்கிரியைகளை கண்டு. அவர் அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனம் திரும்பினவன் அவன் நற்கிரியை செய்யும். குழாயில போனோட நீங்க எப்படி கிட்ட முதல் புடிச்சுக்கோங்க. அதாங்க நற்கிரி. என்னது நற்கிரி? வயசான பொம்பளை கிளம்பி வந்துட்டு இருப்பா, இவங்க உட்காந்துருப்பாங்க, 2 பிள்ளையும் கொண்டு 3 வருஷம் உட்கார வச்சுக்குவாங்க. கிறிஸ்தவ அப்படிதான் தள்ளி உட்கார்ந்து அம்மா வந்து நிற்குது. நற்கிரியை என்ன? தள்ளி உட்காந்து அந்த வயசான பொம்பளைக்கு என்ன கொடுக்கணும்? நற்கிரி. நற்கிரி வாழ்க்கை பூரா பஸ்லயே பிரயாணம் பண்ணிக்கிட்ட போகணும். மிஞ்சி படம் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம். நல்லா யோசிச்சு பாருங்க, என் கிரியை சரி இருக்கா? நான் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்பதோட சேர்ந்து என் கிரியை இருக்கணும். அதை போட்டுக்குதுன்னா உங்கள் நற்கிரியைகளை என்ன செய்யுதுன்னா, சுவிசேஷம் சொல்றது அப்புறங்க. ஏசு நீங்க நல்லவன் சொல்ல வேண்டாம். உங்க பழக்கம், கிரியை, உங்க நடக்க, பேச்சு, வார்த்தை, உங்க நடக்கை நற்கிரிகளை கண்டு அதை போட்டுக்க. உங்க நடக்கை என்ன போட்டுக்குதுன்னா, நல்ல நடக்கை. அப்படிதான் நம்ம வாசிக்கல. நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை நடக்கிறீங்களா? ஏறிட்டா மாமியார் நல்லா கவனிக்கிறியா, மாமனார் நல்லா கவனிக்கிறியா, அவங்க எதை பேசினாலும் சரி போ நம்ம அம்மா பேசினாங்க அப்படி பண்ணுமா? அவரு எதை வச்சு அப்படி சொன்ன, எந்த காரணம்? நீ அதுக்குள்ளேயே தான் நிக்கிற, என்ன வெளியே வரலையே, விட்டு கொடுக்கலையே. ஒரு பிளாத்துக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டு. எதுக்காக பிளாத்துக்கிட்ட போய் நின்னாரு? அங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அங்க கொண்டு போய் நிப்பாட்டாங்க, ஒன்றும் பயல. அவன் ஆச்சரியப்பட்டான், நல்ல நடக்க. எல்லாரும் சொல்லுமா, பிளாத்து பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்ன பண்ணா, இயேசுவை பார்த்து இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க கிரியைகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா? நல்லா புரிச்சு கொடுங்க.
உலகமே செல்லு வச்சிருக்குது, இவங்க பூரா செல்லை வச்சு நோண்டிக்கிட்டே தெரியுறாங்க. இவங்க செல்லே இல்லாம வாழ்ந்தாங்க எப்படி இருப்பான்? இவங்க நடத்துற அவ்வளவு பெரிய பையனா இருக்காங்களா, அவங்க செல்லே வச்சிருக்காங்களா? நல்லா நடக்குங்க. அப்படித்தானே? இவன் 24 வருஷம் எதை வச்சுதான் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். நல்ல நடப்பை எல்லாரும் நேசிக்கணும். என்ன நடக்க? நல்ல நமக்கு இதை செஞ்சோம்னா தான் இது நிற்கும். இன்னைக்கு மனம் திரும்பாததுனாலதான் கத்துறது. சிலவங்க சொல்றாங்க விசுவாசம் அனுப்பல, ஆண்டவர் அனுப்பல. ஆனா ஆண்டவர் அனுமதிச்சார். என்ன அனுமதிச்சார்? அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. நீ மனம் திரும்பல. என்ன கிடையாது? ஒரு பையன் இங்க நல்லா படிக்கிற, அப்பா நல்லா பேருமா, அந்த ஸ்கூலை மாற்றி விட்டு வேற ஸ்கூல்ல வச்சு சேர்த்து விட்டு அப்படிதான் சொல்றாரு. தோட்டத்துல கனி அனுப்பிச்சு விட்டாரு. அப்படிதானே? நேரம் இல்லை, வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். சீக்கிரம். மத்திய 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை பார்க்கிற விதம், அந்த ஜனங்கள் உங்க நற்கிரியைகளை பார்க்கணும். ரசிக்கப்படாத ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அப்படியே சூழ்நிலைனா இவனுடைய நற்கிரியையில அவ ரசிக்கப்பட்டான். ரசிக்கப்படாத புருஷன் இருப்பானா, ரசிக்கப்பட்ட மனைவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ரசிக்கப்படாத காரணங்களா, இவன்ட நல்ல நற்கிரியை கிடையாது. என்ன கிடையாது? நற்கிரியை கிடையாது. நல்ல கிரியை நற்கிரியை இருக்கும்னா அந்த பிரகாசமா இவனை இருள் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்துடும். அப்படிதான் போட்டுக்குது. உங்க நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் ஏங்க, நீங்க நற்கிரியை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான்டா கிறிஸ்தன், இவன் தான்டா ஏசப்பா உண்மையான பிள்ளை. அப்படிதானே? கெட்ட வார்த்தை பேசுனா என்ன சர்வீஸ் சிஸ்டர் வாயில கூட கெட்ட வார்த்தை பேசுனா எப்படி இருக்கும்? அவங்க பேசுனாங்கன்னா நான் பேசுறேன், இவங்க பேசுறாங்க. நீ யாரு? நீ யாரு? தெரியாம வந்துச்சு. அது எப்படி தெரியாம வரும்? நாட்டுக்கு தெரியாம போயிருவோம், உள்ள போய் நுழைச்சிருக்கா? வேற ஊருக்கு பஸ் ஏறி போயிருவோடா? எல்லாம் தெரிஞ்சே தான் பேசுறேன், தெரிஞ்சே தான் சரி. அப்படிதானே? அப்ப என்ன ஒரு காரியம்னா, நான் என் நற்கிரியை இவங்க பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்களா? இன்னைக்கு மகிமைப்படுத்தல, அதனாலதான் நீ போறோம். எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன மாஸ்டர்? உண்மைங்க, உண்மை. அடியாத மாடு அடியாது. ஆமா, ஆண்டவருக்கு தெரியும். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாரு. இது சீர்கட்ட ஜன்னல் கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் நினைவெல்லாம் எப்படிப்பட்டது? சுகமுள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியானா உங்க பெரிய மகிமை, பிதாவை மகிமைக்கு என்ன செய்வாங்களா? மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் ஏங்க, உங்க கிரியை அவங்களுக்கு வெளிச்சம் இருக்குங்க. உங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு வீடு இருக்குது, கரண்ட் போயிடுச்சு, ஒரு வீட்டுல இன்வெர்டர் இருக்குது. அவ்வளவுதானே? ஒரு லைட் வெளியே போடு, தெரியும். அதுல என்ன செய்யணும்? லைட்டான வீட்டுக்குள்ள மட்டும் போட்டுக்க, நமக்கு வேணும். கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்து என்ன அது என்ன பண்ணுது? கடைசியில உங்க பிரகாசிக்க கடவுது. பிரகாசிக்கட்டும். நீங்க பிரகாசிக்கிற மாதிரி உங்க கிரியை இருக்குதா? நான் பிரகாசிக்கிற மாதிரி ஆச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி சோறு கொடுக்குற மாதிரி, துணி கொடுக்குற மாதிரி, நான் பிரகாசிக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஆச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் உண்மையான பிரகாசம் எல்லாரும் சொல்லுமா, அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நீங்க உங்க கிரியையில தேவன் மகிமைப்படணும். எல்லாரும் சொல்லுமா, அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன நடக்கணும்னா, இதுல வாழ்ந்து நம்ம கிரியை பிரகாசத்தை அவங்க பார்க்கணும். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஒரு நம்ம 3 சொல்லி முடிக்கிற நேரம் சீக்கிரம். 1 தீமோத்தேயு 6:18. சீக்கிரம். நன்மை செய். முதல் நன்மை செய்யறீங்களா? நீங்க நன்மை செய்யணும். ஒரு கிறிஸ்தவன் நன்மை செய்யணும். நீங்க யாருமே நன்மை செய்யறதே கிடையாது. நன்மை செய்யறதே கிடையாது. இது பேசிக். இது முதல் இதுவே அவுட். எல்லாருமே மனம் திரும்புதல்ல முதல் கிரியை எதுதான்? கிறிஸ்தவன் செய்யறது. இன்னைக்கு அந்த மிஷினரி தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஊருக்கு ஏன் ஜீவனம் அவன் நன்மை செஞ்சான். எல்லாரும் சொல்லுது. இந்த பாப்பார ஜனங்களுக்கெல்லாம் சர்ச்சை கட்டி கொடுத்து, உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கட்டி கொடுத்து, இவங்க இருந்த பாரம்பரியமான சில சுபாவங்கள்லாம் உடைச்சி இப்படி இருக்கக்கூடாது, மனுஷங்கள்லாம் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு போன இங்கேயே செதுப்பிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள நிறைய மிஷினரி எங்கதான் இருக்குது, சர்ச்சைகள் இருக்குது. அங்கேயே போச்சுங்க. திருப்பி அவங்க அம்மாவை பார்க்கல, பொண்டாட்டி பார்க்கல, பிறந்த ஊருக்குலாம் போகலாம். அப்படியே இங்கேயே வளர்ந்தீங்க. நன்மை செய்யறதுல தங்களை தாழ்த்தணுங்க. அதை போட்டுக்கிறது. நன்மை செய்யுங்கள். எப்படி இருக்கணுமா?
நீங்க 10 வீடு வச்சிருக்கிற பெரிய ஆட்கள், நீங்க நற்கிரியைகள்ல பணக்காரங்களா இருக்கீங்களா? நற்கிரியைகள்ல பணக்காரங்களா இருக்கிறீங்களா? உங்க நல்லா நடக்க, உங்க எண்ணம், உங்க கிரியை எல்லாமே எப்படி அதை போட்டுக்குது? அன்பானவர்களே, அதை போட்டுக்குது. நீங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி தாராளமாய் கொடுக்கிறது, அது நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. இப்ப நான் 10 இட்லி வச்சிருக்கேன், நீ 8 இட்லி கேட்கிறேன், எங்க கொடுக்க முடியும்? கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? பசங்க எப்படி போட்டுக்குது? தாராளமா கொடுங்க. உங்க குணம் வந்து உதார குணமா இருக்கும். இதை நீ வச்சுட்டா நான் திருப்பி இதுவா உதார குணம் என்னது? நம்ம மனைவி தானே, சரி போ, அவளுக்கு பேச தெரிஞ்சது அவ்வளவுதான், சரி நம்ம வீட்டுக்காக தானே, ஏதோ ஒரு டென்ஷன்ல திருப்பி ஏதோ போச்சு. இப்படியெல்லாம் சிந்திக்கிறது. உனக்கு நான் என்ன குறைச்சேன், நீ என்ன குறைச்ச, நீ என்ன பைபிள் படிக்கிற, நீ அப்புறம் என்ன சபைக்கு வர்ற, நீ என்ன கிரியை நடப்பிக்கிற? கிரியை சரி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க அதே சண்டை போட்டுக்கிட்டே தெரியுது. இதுல எதிராக வெக்க மூலமா எங்க போகுதுங்க? அவங்க சொல்றாங்க இதுவே பைபிளை தூக்கிக்கிட்டு வேலைக்காரங்க, என்னதான் வேலைக்காரங்களா? வேலைக்காரங்க வேற யாருனாலையும் கொரோனா வரலங்க. இவன் மனம் திரும்பாது. ஆமே, இவன் மனம் திரும்பினா அது போன போக்குல ஓடி போயிடும். நம்ம மனம் திரும்பி நம்ம கிரியை சரியா இருக்கணும்னா இந்த 15ஆம் தேதிக்குள்ள எல்லாம் குறைவாக்குவார். எல்லாம் குறைவாக்குவார், எல்லாம் குறைச்சிடும். உங்களோட மனம் திரும்பல் மாத்திரம் இல்ல, அந்த மனம் திரும்பதுக்கு ஏற்ற கனி, மனம் திரும்பதுக்கு ஏற்ற கனி. அப்ப என்ன இருக்காருன்னா, அதுல படிச்சுக்க நேரம் இல்ல. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. எப்படி காமிக்கணுமா? இப்ப சதீஷ் வாசிக்கிற பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற பையன்லயே நற்கிரியைகளுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அப்ப ஒரு கிறிஸ்தவ உலகத்துல குடியிருக்கிறான் அப்படின்னா அவன் நடக்க, அவன் பேச்சு, அவன் செயல்பாடு, அவன் கடந்து போறது வர்றது நற்கிரியைகளுக்கு மாதிரி. நான் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டேன், நான் எங்க இருந்து வந்துட்டேன், என் கிரியை புறம் சரியில்லாம தான் எவன் ரசிக்கப்பட்டிருமா? என் கிரியை போட்டுக்குது. தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, தீத்துவை பார்த்து சொல்றாரு, ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நீ எல்லாவற்றிலும் அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு. எல்லாவற்றிலும் உன்னை வந்து ஒரு மாதிரியா பாரு. அந்த பிள்ளைய பாரு, அந்த பையனை பாரு, சொல்றாங்கல்ல, அவன் படிக்கிறத பாரு, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, நீ எப்படி இருக்கிறான் பாரு. அந்த வீட்டுல ஒண்ணும் கிடையாது, நம்ம பிள்ளைகளை செஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாரும் கேட்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, ஒரு 10 ஊழியக்காரனுக்கு, ஒரு 1000 ஊழியக்காரனுக்கு, 500 ஊழியக்காரன் அவன் மாதிரியா இருக்கும். அவன் வித்தியாசமா இருக்கணும்னா, நான் ட்ரெஸ்லயோ இதுல எல்லாம் சொல்லல, நற்கிரியை எல்லாரும் நற்கிரியைகள் நேரம். அப்போஸ்தலர் புத்தகம் 9:30, சீக்கிரம் வாசிங்க. 9:30 சீக்கிரம். இருந்தால் அவர் நற்கிரியைகளும் எங்க செய்தி வரல, என்ன செஞ்சிருக்கா? செய்து கொண்டு வந்தா மிகுதியா செஞ்சா. எல்லாரும் என்ன செஞ்சா? அதனாலதான் செத்து போன அவளை உயிரோட விட்டுட்டாரு ஆண்டவர். எல்லாரும் அப்பதானே என்ன செஞ்ச? செத்து போன அப்போஸ்தலர்ல கூட இருந்தாங்களுடைய இயேசு கூட இருந்த சீசர்கள் நல்லா மனம் திரும்பணும்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த ஊர்ல இயேசுனார் ஏத்துக்கல. அப்படியே ஆண்டவரே, எலியா அக்னி இறக்கி அவங்களை பூரா அழிச்ச மாதிரி இவங்களை பூரா நீங்க அழிச்சிருவோமா? தலை சும்மா இருக்குது, வாள் என்ன செய்யுது? ஆடுங்க. சொன்ன நீங்கள் என்ன ஆவி உடைப்பு. ஆனா அதே யோவான் வீட்டுல படிச்சு பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அன்பை பூரா வெளிப்படுத்துங்க. கிரியை எப்படி மாறிடுச்சு? நற்கிரியை மாறிடுச்சு. நம்ம கிரியை மாறிடுச்சு, நற்கிரியைகளா மாறிடுச்சு. அப்ப என்ன ஒரு காரியம்னா, அவன் இருந்தா அவன் கிறிஸ்தவ பொம்பளை, அவன் எப்படிப்பட்டவனா, அவன் தான தர்மங்களும் அவன் உதவியும் எப்படி செஞ்சானா? மிகுதியா செஞ்சான், மிகுதியா. இவன் தான் கிறிஸ்தவன், இவன் தான் கிறிஸ்தவன். இன்னைக்கு இருக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவன் பணக்காரனா மாறணும். இன்னைக்கு இருக்கிற பேசிக் கிறிஸ்தவன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில உயர்ந்திருக்கணும். நீ நற்கிரியா இருந்தேனா
நீ மனம் திரும்பி நீ கிரியை வந்து சரியா இருக்கணும். ஏமாத்து அல்ல கபட போய் ஏமாத்து எதுவுமே இருக்க கூடாது. நேரம் இல்லை சொல்லலாம். அப்படிதானே? வாசிங்க இன்னொரு மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். சீக்கிரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 36 37 சீக்கிரம் வாசிங்க. இதெல்லாம் செய்யறீங்களான்னு பாருங்க. நற்கிரியைகள். வஸ்திரமில்லாத இருந்தேன். ஏங்க உங்க ட்ரெஸ் யாருக்கு கொடுக்குறீங்களா? அப்படியே அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆமா. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியா இருந்தவங்க பார்த்து விசாரிச்சீங்களா? பேசுனீங்களா? வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள். விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பார்க்க வந்தேன் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக இல்ல 36 வாசிக்கிறீங்களா? எப்படி? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் கொடுத்தேன், ஆனா போட்டா பிடிச்சி ஊரே காமிச்சேன். என்னது? செல்போன் இல்ல நீ சோறு கொடுப்பேன்னா சோறு கொடுக்க மாட்டானிக்கலாம். செல்போன் இல்லைன்னா என்ன கொடுக்க மாட்டான்? சோறு கொடுக்க யாருக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்க ஆமா நம்ம கொடுத்தது யாருக்குமே என்ன செய்யாது. உனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் ரெடியா சொல்லுங்க. 4 பேர் பார்க்கறது கிடையாது, 4 பேருக்கு காமிக்கிறதுக்கு வேலை கிடையாது. ஆமா அவன் வயிற்றுக்கே போயிருக்காது. வயிற்றுக்கு என்ன செய்யாது. அவன் சொல்லுவாங்க இனிமேல் இந்த கிறிஸ்தவங்க யாராவது சோறு கொண்டு கொடுத்தா என்ன கூடாது, சாப்பிடவே கூடாதுடா. அது சாப்பிட்டாலும் திருப்தியாவே என்ன செய்ய மாட்டேங்குது, திருப்தியா இருக்க மாட்டேங்குது. அப்படித்தானே? திருப்தியா இருக்க மாட்டேங்குது. அப்படித்தானே? அதை கொண்டு நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். சர்ச்சுக்கு வர்றாங்க, பாட்டில் தண்ணி வச்சிருக்காங்க, அரை பாட்டுக்கு தண்ணி எனக்கு வேணும். சர்ச்சுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்க. என்ன வாங்க வேணும்? நான் 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஒரு சபை விசுவாசி சகோதரனுக்கு ஒரு டப்பா இருக்கிற என்ன கொடுக்க மாட்டேன். அவன் பாப்பா எங்க நான் குடிச்சுட்டு வச்சிருக்கேன், இந்த டப்பாவை நீ காட்டிய போட்டு போறேன். அவன் பாப்பா எங்க டப்பா வேணும், பாட்டில் வேணும். பாஸ்டர் நான் கொண்டு வந்து பாட்டில் வேணும். சரி நம்ம கண்டுபிடிப்போம். சீடி வேலையா பார்க்க வேண்டியதா இருக்கு. தண்ணி தானே தரல, நீங்க பாருங்க பாக்ஸ் நான் என்ன செஞ்சு பாரு. இப்படி கிறிஸ்தவ இருக்கான உலகத்துல. பசியா இருந்தேன், நீங்க தாகமா இருந்தேன், தீர்த்தீர்கள். எப்படி இருந்தேன்? அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாம இதெல்லாம் செய்றீங்களா? செய்வீங்களா? உங்க காசை நீங்களே சாப்பிட்டு நீங்களே வாழ்றீங்களா? உங்க சாப்பாட்டுல ஒரு பரதேசி வாழ்றானுங்க. உங்க காசுல நீங்க உடைச்ச காசுல ஒரு ஏழை சாப்பிட்றானா? ஒரு ஏழைக்கு வருஷத்துல ஒருத்தருக்காச்சும் நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? கிறிஸ்தன் கொடுக்கவே மாட்டானே, இவன் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இவன் தரித்திரியம், இவன் கொடுக்க மாட்டான். இவன் தரித்திரியம் பண்ணான், இவன் நற்கிரியை செய்யும். என்னைக்காச்சும் மனசு சொல்றேன், என்னைக்காச்சும் அதுக்குள்ள கொண்டுட்டு இந்த எண்ணத்தை கொண்டு ஒண்ணு மனைவி கொடுக்க மாட்டா, இல்லைன்னா வீட்டுக்காரி கொடுக்க மாட்டான். நற்கிரியை 2 பேருக்கு சமமா இருக்கும். எல்லாராலும் இல்லையா சொல்லுவாங்க. அப்படித்தானே? லூக்கா 36:36 சீக்கிரம் வாசிங்க. 6:36 சீக்கிரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம அப்பா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இதுதான் மெயின் சப்ஜெக்ட். அவர் எப்படி இருக்கிறாரா? அப்பா எப்படி இருக்கிறாரா? 6:36 அப்படித்தானே? 1 பேதுரு 2:15 சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 2:15 சீக்கிரம். நீங்கள் நன்மை செய்கிறதுனால் மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் இவ்வளவு பெரிய காரியம். உங்க கிரியை வந்து ஒரு புத்தி இல்லாதவன தேவனுக்கு நேரம் நடத்துது. எல்லாரும் கடைசி வாசிக்கல. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சீக்கிரம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு அப்படி சொல்றதோட ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தும் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தும் மனம் திரும்பி அவன் கிரியை செய்யாதவனாய் இருப்பானால், அவன் செய்யாம போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இன்னைக்கு அதாங்க பாவம். இன்னைக்கு கிறிஸ்தவன் வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனம் திரும்பாத கிறிஸ்தவே. அவன் ஆர்சியா இருக்கட்டும், சிஎஸ்ஐ காரனா இருக்கட்டும், பெந்தேகோஸ்துக்காரனா இருக்கட்டும், பூர்வ பந்தேகோஸ்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ மனம் திரும்பல. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்க கேட்டு பாருங்க. நீங்களே பேசுங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க. வீட்டுக்கு நீங்க கணிச்சு பாருங்க. செய்தி கேட்கிறவங்க கேட்டு பாருங்க, நீ மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நீ கிறிஸ்தவனை போல இருக்கணுங்க. என்னது? அப்படிதானே? கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ஒரு மாட்டாஸ்பத்திரிக்கார டாக்டர் என்ன செய்வாரு? மனுஷனுக்கு மாதிரி ஊசி போட மாட்டார். அதுக்கு
பெருசா இருந்தாலும் அப்படியே தடவி மூணு குத்துவோம். குத்தி அவ்வளவு பெருசு விடுறான். இவனை கொண்டு போய் மனுஷனுக்கு போட்டு அவன் உட்கார்ந்த இவ்வளவு பெருசு கை தடவி விட்டு என்னது இவன் வேற ஆளு. இவன் யாரு? இவன் வேற ஆளு. இவரு நம்ம ஆளு. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் தெரியுங்களாமா? நீங்க கிறிஸ்தவன் தான். யோவான் ஸ்நானகன் யாருக்கு தான் அந்த வார்த்தை சொன்னாரு? ஆபிரகாம் பிள்ளைக்கு தான் சொன்னாரு. இயேசு யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாம் பிள்ளைங்களுக்கு தான் சொன்னாரு. பவுல் யாருக்கு சொன்னாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான். பேதுரு யாருக்கு சொன்னாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் சொன்னாரு. 2ஆம் அதிகாரத்திலே மனம் திரும்பினாங்க எல்லாரும். ஆனா மனம் திரும்பல. மனம் திரும்பதற்கு ஏற்ற கண்டிப்பட்டு நீங்க ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க This pride in the Holy Spirit. I love to that God. இந்த முதல் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 20 சீக்கிரம் வாசிக்கலாம். பவுல் சொல்ற பேதுரு சொல்ற வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:20 சீக்கிரம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்க நிறைய பேருடைய பாவம் நிவர்த்தி ஆகணும். நான் நேரம் இல்ல வசனத்தை வேற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு உங்க பாவங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா மாறுதுன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. அது நிவர்த்தி ஆகணும். அது நிவர்த்தி ஆகுறதுக்கு அது நீங்க மனம் திரும்பணும். நீ மனம் திரும்புறது மாத்திரமல்ல, நீ குணப்படணும். ஒரு கிறிஸ்தவன் குணப்படணும். அவன் மனம் திரும்பணும். ஒரு நல்ல மனம் திரும்புதல். அன்னோட ஜெபம் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், மனம் திரும்பினதா? அபிஷேகம் நான் மனம் திரும்பினதா? You have grace. காணிக்க போறோம் மனம் திரும்புதா? சபைக்கு வர மனம் திரும்புதா? இயேசுவே என் தெய்வமே